அக்கௌண்ட்டில் இனிஷியல் அமௌண்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 690 இருக்குது. அது கூட 485 ரூபா அக்கௌண்ட்டில் போடுறேன். போட்டால் என்ன வருவாங்க? 485 ரூபாவை அக்கௌண்ட்டில் போடுறேன். 5 7 1 1175. சரிங்களா? இப்போது அதே அக்கௌண்ட்டில் 1175 ரூபா இருக்குது இல்லையா? 1175 ரூபா இருக்குது. 500 ரூபா பணத்தை எடுக்கிறேன் வெளியே. எடுத்தால் என்ன வரும்? -500 வரும் இல்லையா? -500 போட்டால் என்ன வரும்? இது 5 7 11ல் 5 போச்சுன்னா 6 675. சரிங்களா? இப்போ அந்த அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது? 675 இருக்குது. திரும்ப நான் என்ன பண்ணுறேன்? 350 ரூபா வெளியே எடுக்கிறேன். -350 எத்தனை வரும்? 5 7ல் 5 போச்சுன்னா 2 6ல் 3 போச்சுன்னா 3. இப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது? 325 ரூபா இருக்குது. இப்போது பேலன்ஸு 325, அது கூட ஒரு 89 ரூபா ஆட் பண்ணுறேன். டெபாசிட் போடுறேன், பேங்க் அக்கௌண்ட்டில் போடுறேன். போட்டால் என்ன வரும் பாருங்கள்? 4 11 4 சாரி 8 10 11 இல்லையா? சாரி 11 இது. அப்புறம் 1 4 414 ரூபா. இப்போது 414 ரூபா இருக்குது இல்லையா அக்கௌண்ட்டில்? நான் என்ன பண்ண போகிறேன்? 414 ரூபாவை அக்கௌண்ட்டில் இருக்குது. திரும்ப நான் 300 ரூபாவை எடுக்கிறேன். வித்ராவல்னால் எடுக்கிறது, டெபாசிட்னா போடுறது. ஞாபகம் வச்சுங்க. அப்போ -300. 300 ரூபா எடுக்கிறேன் அப்படின்னா எவ்வளோ இருக்கும் பேலன்ஸு? 114 ரூபா இருக்கும். ஓகேங்களா? தேங்க்யூ.